நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்களா, நம்ம தனுசு ராசிக்கு ஜூன் மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. ஆல்ரெடி தனுசு ராசிக்கு நிறைய பதிவுகள் போட்டிருக்கு, குரு பயிற்சி பலன்லாம் போட்டிருக்கு. மறக்காமல் அதையும் நீங்கள் போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, இப்போ நம்ம பதிவை பார்த்துடலாம். தனுசு ராசிக்கு ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா கேது பகவான் 10வது வீட்டில் இருக்கிறாருங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி மனநிலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்கும்னே சொல்லலாங்க. ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதில் கொஞ்சம் குழப்பமான மனநிலையே இருக்குங்க. உங்களால் பார்த்தீங்களா கான்சென்ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்களா, 10வது வீட்டில் கேது இருக்கிறதுனால இந்த மாதிரி மனசில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் குழப்பங்கள்லாம் ஏற்படுத்துவாருங்க. ஸோ ஒர்க் பண்ணுற இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருந்தால் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி வேலையை பாருங்கள். அதனால் கொஞ்சம் இஷ்யூஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்களா, வியாபாரம் செய்பவர்கள்லாம் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா சூரியன், குரு, புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் பார்த்திங்களா 6வது வீட்டில் அமர்றாருங்க. ஸோ வியாபாரமும் கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும், பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும். கொஞ்சம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம், கொஞ்சம் கம்மியாகவே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வியாபாரமும் கொஞ்சம் மந்தமாக தாங்க இருக்கும். பெரிய அளவில் நீங்கள் முதலீடு பண்ண வேணாம், அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நிதி இழக்கும் அபாயங்கள்லாம் உண்டாகுங்க. ஆல்ரெடி குரு பெயர்ச்சியாக உங்களுக்கு அந்தளவு ஃபேவராக இல்லை, கொஞ்சம் கடன் வாங்க வேண்டி இருக்கும், உடல்நிலை கோளாறுகள்லாம் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிஸ்னஸ் பண்ணுறீங்களாகட்டும் சரி, இல்லை நீங்கள் வெளியில் ஒர்க் பண்ணுறீங்களா இருந்தாலுமே கொஞ்சம் மனசை மட்டும் ஒருநிலைப்படுத்தி வேலை செய்யுங்க. இந்த மாதம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், அதுவும் பாதி, அதாவது ஒரு ஜூன் 15 வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு மனக்குழப்பமான சூழ்நிலைகள்லாம் இருக்குங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்கள், மனசு கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கோங்க. இதிலேருந்து வெளியில் வந்துடலாம். ஆனால் 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராக தாங்க இருக்கும். அடுத்து மாணவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். 5ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவான், அவர் பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டிலே இருக்கிறாருங்க. ஸோ மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சவாலான மாதம்னே சொல்லலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்க, எஃபர்ட் போடுறீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாங்க. முழுக்க உங்களுடைய கவனங்கள் சிதறாமல் படிப்பிலே வச்சு படிக்கிறீங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும். மாணவர்களுக்கு பரவாயில்லை, மோசம்னு சொல்ல முடியாது. அதுவும் ஒரு 15 நாள் தாங்க கொஞ்சம் சிரமம், அதை கொஞ்சம் கடந்து வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நல்லாயிருக்கு. போட்டிகள்லாம் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க கண்டிப்பாக கொஞ்சம் கடின உழைப்பு தேவை. நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மாணவர்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கொஞ்சம் விளையாட்டெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு, ஏன்னா ஜூன் மாதங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்போ தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக புது பாடங்கள், புதுசாக கிளாஸ் ரூம்ஸ், டீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் புதுசாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்லா படிப்பில் கவனமாக இருங்க. மிஸ்ஸு சொல்லி கொடுக்குறத, டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குறத கவனமாக பாருங்கள். வீட்டில் மறுபடியும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள், நல்லா படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குங்க. தனுசு ராசிக்கு சனி பயிற்சினால் பெரிய அளவில் ஆபத்து இல்லைங்க. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருக்கு. எல்லாம் சனியோடைய தாக்கம் எல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிருச்சு. ஸோ சனி பகவான் உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு எதுவும் தொந்தரவு கொடுக்க மாட்டார். ஸோ சனியின் தாக்கம் எதுவும் இல்லை. அது வரைக்கும் உங்களுக்கு திருப்தி, சந்தோஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில், அதாவது 5ஆம் வீட்டில் அமர்றாருங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சகோதரிகளுக்கு நல்ல ஒத்துழைப்பாக இருப்பீங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பீங்க. அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்கள ரொம்பவே சந்தோஷப்படுத்துவீங்க. அவங்களோட வெளியிலெல்லாம் போயிட்டு வந்துட்டு அவங்களுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரதர் அண்ட் சிஸ்டரோட ரொம்பவே பாசத்தோடு இருப்பீங்க. அடுத்து திருமணமானவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டினுடைய அதிபதி புதன், சுக்கிரன், வியாழன் மற்றும் 6ஆம் வீட்டில் சூரியனோட இணையறாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, கொஞ்சம் திருமண உறவுகளில் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்கும், கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும். உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தா உங்களுடைய நிதி நிலைமை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. கையில் பணம் இல்லைனாவே டென்ஷன் தானாக வந்துடும், பிரச்சனை தானாக வந்துடும். ஃபேமிலியில் நிறைய சிக்கல்கள் வர்றது மெயின் காரணமே பணம் தாங்க. ஏன்னா தேவைகள் அதிகமாயிட்டே இருக்குது. இப்போ லீவ் முடிஞ்சு ஸ்கூல் ஃபீஸு எக்ஸெட்ரா பணம் கண்டிப்பாக
இருக்கிற பட்ஜெட்டை விட அதிகமாக தான் ஆகும் ஜூன் மாதம். ஸோ கையில் இருக்க பணங்கள் எல்லாம் செலவாயிட்டு நீங்கள் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க. ஸோ அதனாலேயே வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தனுசு ராசி லைஃப் பார்ட்னர்ஸ் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க, சரியாயிடும். எல்லாம் ஒரு 15 நாள் தான். 15 நாளைக்கு மேலே கண்டிப்பாக நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். இந்த பண பிரச்சனையினால கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க, கொஞ்சம் மன உளைச்சல்லாம் வரும். அதாவது ஒரு மாயை மாதிரி, இருள் படிந்த மாயை மாதிரி இருக்கும் இந்த ஒரு மாதத்துக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி பெரிய அளவில் இஷ்யூஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. மெயினாக என்னன்னா பணம் தான். பணம் கையில் இல்லைங்கிறதுனாலே நிறைய மனசஞ்சலங்கள், மனசில் பார்த்தீங்களா ஒரு தெளிவு இல்லாமல் எதுலேயும் நாட்டம் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்து அவங்களுக்கு ரிலீஃபாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் வெளியில் போயிட்டு வாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கோவில்கள் போயிட்டு வாங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும், மனசுக்கு அமைதியை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள்லாம் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்களா, உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் இந்த மாதம் முழுசுமே பார்த்தீங்களா 6வது வீட்டில் இருங்க அமர்றாரு. என்ன ஆகுனா சூரியன், புதன், சுக்கிரன் இவங்களும் சேர்ந்து இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்களா, கொஞ்சம் உடல் நல கோளாறுகளை கொடுப்பாங்க. பெரிய அளவில் இஷ்யூஸ் கிடையாது. கண்டிப்பாக சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது சிம்பிளாக ஒரு மலையில் நினைறீங்கன்னா சளி பிடிக்கலாம், இல்லை நீங்கள் வெளியில் எங்கேயாவது போய் சாப்பிட்றீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காமல் போகலாம். சின்னதாக சளி, காய்ச்சல், இல்லை வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பெரிய அளவில் அதுவுமே தொந்தரவு பண்ணாது. ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை தான். அது நம்ம கொஞ்சம் ஃபுட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு பெரிய தொந்தரவு கொடுக்காதுங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எல்லாமே ஓகேங்க. மெயின் பிரச்சனை பணம் தான். பணம் கையில் இருந்தால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கையில் கொஞ்சம் கம்மியாக தான் தங்கும். பணம் தங்குங்கிறத தாண்டி விரைய செலவுகள் நிறையா வருங்க. அது மட்டும் பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக கடன் வாங்க வேணாம். கடன் வாங்கினா இந்த குரு பெயர்ச்சியே உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதே என்ன சொல்லியிருக்கேன்னா, கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினா கட்டுறது கொஞ்சம் சிரமமாயிடும். ஸோ கடன் பட வேணாம். இருக்கிறத வச்சு முடிஞ்ச அளவு மேனேஜ் பண்ணுங்க. முடியாத பட்சத்துக்கு ஆண்டவனை வழிபட்டுட்டு முடிஞ்ச அளவு கடன் வாங்காதீங்க. மனசு அமைதியாக வச்சுக்கோங்க. தியானம் பண்ணுங்க. கொஞ்சம் உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சின்னதாக கோவில் பக்கத்தில் இருக்க கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. யார்கிட்டையும் தேவையில்லாமல் எதுவும் பேச வேண்டாம். கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்களா ரொம்ப நல்லது. அப்புறம் குழந்தைங்களுக்கு நல்லா இருக்குது, மாணவர்களுக்கு நல்லா இருக்குது. ஆக மொத்தம் இந்த மாதம் பார்த்திங்களா கொஞ்சம் சவாலான மாதம்தான். அடுத்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் எதுவும் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா அது கொண்டு போய் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். டோட்டலாக உங்களுக்கு பார்த்திங்களா எல்லாத்தையுமே லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே வெளியில் போட வேணாங்க. அப்படியும் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. புதுசாக எதுவும் தொழில் தொடங்க வேணாம். எல்லாமே ஒரு ஜூன் 15 வரைக்கும் முடிஞ்ச அளவு நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்துக்கோங்க. கண்டிப்பாக 15க்கு மேலே எல்லாமே சரியாயிடும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அப்படியே மாற ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டெய்லியும் போயிட்டு விநாயகரை வழிபடுங்க. முடிஞ்ச அளவு தியானம் பண்ணுங்கள். இது ஒரு மாதத்துக்கு இப்படி தான் கொண்டு போய் ஆகணும். மற்றபடி வேறு எந்த பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். கண்டிப்பாக அதுவும் சரியாயிடும். ஓகேங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய தனுசு ராசிக்கு நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். அதையும் கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.